பாட்னா மாவட்டம் சப்னிமா பணித்தள ஊழியங்கள். கர்த்தருடைய கிருபையால் சப்னிமாவிலும் அதை சுற்றியுள்ள 7 கிராமங்களிலும் தனிப்பட்ட சுவிசேஷம் அறிவித்தல் மற்றும் கைப்பிரதிகள் மூலம் நற்செய்தியை பிரசங்கித்தோம். சுமார் 50 முதல் 60 பேர் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள் மற்றும் இலவச பயிற்சியுடன் கூடிய பகல் நேர பராமரிப்பு திட்டம் ராம் நகர் கிராமத்தில் சிறப்பாக நடந்து வருகிறது. மேலும் 50 குழந்தைகள் தவறாமல் வருகிறார்கள். இது இவர்களை கல்வி ரீதியாக பயிற்றுவிக்கவும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவுகிறது. வைஷாலி மாவட்டம் ஜித்காஹி மகுவா. இம்மாவட்டத்தில் உள்ள வெவ்வேறு கிராமங்களுக்கு சென்று 420 பேருக்கு நற்செய்தியை பிரசங்கிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவினார். அதில் 2 பேர் ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொண்டு அதில் ஒருவர் ஞானஸ்தானத்திற்கு ஒப்புக்கொண்டார். திருச்சபையில் 2 விசுவாசிகள் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்க உறுதியளித்தனர். மேலும் 2 பேர் லக்கீந்தர் மற்றும் தீபக்குமார் இந்த மாதம் ஞானஸ்தானம் எடுத்தனர். எங்கள் திருச்சபையில் ஞானஸ்தானம் மற்றும் சீஷத்துவத்துக்கு கீழ்ப்படியும் 50 பேர் என்ற இலக்கை நாங்கள் நிர்ணயித்துள்ளோம். ஜமுனே கயா. கர்த்தருடைய கிருபையால் புதிய கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவினார். 38 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தோம். அவர்களில் 6 பேர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு பிசாசை துரத்தவும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சுகம் கிடைக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். வார்சாலிங்கஞ்ச் நவதா. கர்த்தருடைய கிருபையால் கடந்த 2 மாதங்களில் 325 பேருக்கு நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவினார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக 31 பேர் கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். எங்கள் திருச்சபையில் 20 விசுவாசிகள் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுத்துள்ளனர். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அவுரே முசப்பர்பூர். கர்த்தருடைய கிருபையால் கடந்த 2 மாதங்களில் 7 கிராமங்களில் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவினார். 350 பேர் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர். 11 பேர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். ஞானஸ்நானம் பெற 2 விசுவாசிகள் உறுதியளித்தனர். இங்குள்ள ஏழை குழந்தைகளுக்கு ஒரு இலவச கல்வி மையம் உதவியாக இருந்து வருகிறது. மேலும் இது அவர்களின் குடும்பத்திற்கு நற்செய்தி சென்றடையவும் ஒரு வழியாகவும் இருக்கிறது. தாரே நவுடா. கர்த்தருடைய கிருபையால் நாங்கள் 6 கிராமங்களில் நற்செய்தியை பிரசங்கித்தோம். 195 பேருக்கு கைப்பிரதிகள் மற்றும் தனிநபர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். அதில் 27 பேர் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். மொத்தம் 14 விசுவாசிகள் இப்போது ஞானஸ்தானத்திற்கு தயாராக உள்ளனர். ஏக்கங் கசாரே நலந்தா. கர்த்தருடைய கிருபையால் இன்னும் 3 புதிய கிராமங்களுக்கு நற்செய்தியை எடுத்துச் செல்ல முடிந்தது. சுமார் 85 பேர் திறந்த மனதுடன் சுவிசேஷத்தை பெற்றனர். 3 பேர் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். 2 பேர் ஞானஸ்தானத்திற்கு தயாராக உள்ளனர். கடந்த மாதம் 12 பேர் ஞானஸ்தானம் எடுத்தனர். சாகர் போஜ்பூர் ஆரா. கர்த்தருடைய கிருபையால் 6 புதிய கிராமங்களில் நற்செய்தியை பிரசங்கிக்க முடிந்தது. 110 பேர் அதை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டனர். 3 பேர் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். 2 விசுவாசிகள் இப்போது ஞானஸ்தானத்திற்கு தயாராக உள்ளனர். குருவ கயா. கர்த்தருடைய கிருபையால் 5 புதிய கிராமங்களை சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு உதவினார். மேலும் 270 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தோம். 50 பேர் அற்புதங்கள் மற்றும் சத்தியத்தின் காரணமாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். 22 விசுவாசிகள் இப்போது ஞானஸ்தானத்திற்கு தயாராக உள்ளனர். ரன்னி சைத்பூர் சீதாமரி. கர்த்தருடைய கிருபையால் நாங்கள் 7 புதிய கிராமங்களில் நற்செய்தியை பிரசங்கித்தோம். 130 பேர் அதை பெற்றனர். அவர்களில் 19 பேர் தங்கள் வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தனர். 4 விசுவாசிகள் இப்போது ஞானஸ்தானத்திற்கு தயாராக உள்ளனர். பாட்னா சாஹிப் பாட்னா. கர்த்தருடைய கிருபையால் பாட்னா மாநகராட்சி எல்லை பகுதியில் 5 புதிய பகுதிகளில் நற்செய்தியை பிரசங்கிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவினார். மேலும் 100 பேர் தனிப்பட்ட சுவிசேஷ பிரசங்கம் மற்றும் வீட்டு ஜெப கூட்டங்கள் மூலம் நற்செய்தியை பெற்றனர். அவர்களில் 5 பேர் தங்கள் வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தனர். மேலும் 2 பேர் ஞானஸ்தானத்திற்கு தயாராக உள்ளனர். அனிஷாபாத் போலீஸ் காலனி பாட்னா. கர்த்தருடைய கிருபையால் 3 புதிய பகுதிகளில் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவினார். மேலும் 30 பேருக்கு தனிப்பட்ட சுவிசேஷத்தை அறிவித்தோம். அவர்களில் 2 கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். ஹர்நாட் டிகிரிகாட் நலந்தா. கர்த்தருடைய கிருபையால் 8 புதிய கிராமங்களில் நற்செய்தியை பிரசங்கித்தோம். 80 பேர் நற்செய்தியை பெற்றனர். அவர்களில் 14 பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு உறுதியளித்தனர். அவர்களில் 5 பேர் ஞானஸ்தானத்திற்கு தயாராக உள்ளனர். யூபி மாநில பணித்தள அறிக்கைகள். மக்ராஹி, நௌகர், சந்தௌலி. கர்த்தருடைய கிருபையால் ஜாரியா, மச்கவா, மஹுலி, சகாப்பூர், பக்தா மற்றும் கௌஹாகாட் ஆகிய 6 கிராமங்களில் நற்செய்தியை பிரசங்கிக்க முடிந்தது. மேலும் சுமார் 66 பேர் ஆர்வத்துடன் வரவேற்றனர். 4 பேர் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். 10 விசுவாசிகள் இப்பொழுது ஞானஸ்தானத்திற்கு தயாராகவும் உள்ளனர். சதாப்பூர், சந்தௌலி.
கர்த்தருடைய கிருபையால் கடந்த 2 மாதங்களாக 6 கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். மொத்தம் 70 பேர் நற்செய்தியை பெற்றனர். அவர்கள் இப்பொழுது எங்களோடு ஐக்கியமாக இருந்து ஜெபங்களிலும் பங்கு பெறுகின்றனர். நிறைய எதிர்ப்புகள் இருந்தனர். ஆனாலும் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து வருகிறார். மற்றும் இலவச கல்வி மையம் சிறப்பாக நடந்து வருகிறது. இந்த மாதம் அனைத்து பெற்றோர்களையும் ஒரு கூட்டத்திற்கு அழைத்தோம். கர்த்தருடைய கிருபையால் அவர்கள் அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க இதை ஒரு திறந்த வாசலாக கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். தேவனுக்கே மகிமை. சந்தியா என்ற புதிய கிராமத்தில் நாங்கள் ஒரு வீட்டு ஜெபத்தை தொடங்கினோம். அதில் 2 பேர் கலந்து கொள்கிறார்கள். சந்தௌலி நகரம், சந்தௌலி. கர்த்தருடைய கிருபையால் 13 புதிய கிராமங்களில் நற்செய்தியை பிரசங்கிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவினார். 125 பேர் அதை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டனர். 22 பேர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டனர். 4 விசுவாசிகள் இப்போது ஞானஸ்நானத்திற்கு தயாராக உள்ளனர். பொதுவான கூட்டங்கள் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் எங்கள் பணித்தலங்களில் உள்ள ஏழை மக்களுக்கு இலவச கம்பளி போர்வைகளை வழங்க கர்த்தர் எங்களுக்கு உதவினார். இந்த உதவியின் மூலம் 100 குடும்பங்களை சென்றடைய போதகர் ரவி மற்றும் அவரது ரெகபோத் பெனியல் சர்ச் அண்ட் மினிஸ்ட்ரிஸ் திருச்சி அவர்கள் எங்களுடன் தங்கள் கரங்களையும் ஜெபங்களையும் இணைத்துக் கொண்டனர். இது கர்த்தருடைய அன்பையும் சுவிசேஷத்தையும் ஜனங்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவியது. அந்த ஜனங்களை இதன் மூலமாக நமது மிஷனரிகள் இவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவர்களை சந்தித்து ஜெபிக்கிறார்கள் மற்றும் திருச்சபை ஆராதனைகளிலும் பங்கு பெறுகிறார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அது மட்டும் அல்லாமல் சப்னிமாவில் புது வருட ஆராதனை மற்றும் ஜெப கூட்டம் நடைபெற்றது. ஆகையால் அந்த பகுதியில் உள்ள எங்கள் மருத்துவ குழுவிற்கும் மற்றும் எங்கள் திருச்சபைக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. சகரியா 9வது அதிகாரம் 12ஆம் வசனத்தின் அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டிற்கான இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உறுதியளித்தார். அன்பின் ஐக்கியம், கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் நேரம் மற்றும் ஜெப நேரம் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. மற்றும் அவருடைய கிருபையால் ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் நாங்கள் 2 நாட்கள் வருடாந்திர திட்டமிடல் கூட்டத்தை நடத்தினோம். எங்கள் அனைத்து திருச்சபையை ஸ்தாபிக்கும் மிஷனரிகளும் பாட்னாவில் எங்களுடன் இருந்தனர். கர்த்தரை நோக்கி பார்க்கவும் கொடுக்கப்பட்ட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் இந்த 2025ஆம் ஆண்டிற்கான திட்டமிடல் செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். மற்றும் ஜனவரி மாத ஊழியங்களுக்கு 5ஆம் தேதியும் பிப்ரவரி மாத ஊழியங்களுக்கு 28ஆம் தேதியும் எங்கள் மாதாந்திர மதிப்பாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு துறையிலும் நாங்கள் செய்த பணிகளின் மூலம் பிரதிபலித்த தாக்கத்தை உணர முடிந்தது. மொத்தம் சுமார் 2454 பேர் சுவிசேஷத்தை ஆர்வமாய் கேட்டனர். அதில் 199 பேர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டனர். அவர்களில் 89 பேர் ஞானஸ்நானம் மற்றும் சீசத்துவத்திற்கு உறுதியளித்தனர். மற்றும் டிசம்பர் 17 முதல் 30 வரை கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திறந்த வழிகளில் நற்செய்தி கூட்டத்தை நடத்தினோம். எங்கள் மிஷனரிகள் ஜெபத்தோடு ஏற்பாடு செய்து நண்பர்கள் மற்றும் கிராம மக்களை அழைத்துள்ளனர். 1 அல்லது 2 இடங்களை தவிர மற்ற அனைத்து கூட்டங்களும் மிகச்சிறப்பாக நடந்துள்ளன. மக்கள் நற்செய்தியை பெற்று அநேகர் ஜெபிக்க முன்வந்தனர். அது மட்டுமல்லாமல் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பின்தொடர் ஊழியங்களுக்காக புதிய பணித்தளங்களை ஆரம்பிக்க ஜெபத்தோடு பணியாற்றி வருகிறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள புதிய பணித்தளங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள பொதுவான ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய ஊக்கமான ஜெபங்களுக்காகவும் கர்த்தருடைய வல்லமையான சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாகவும் எட்டாதவர்களை இயேசு கிறிஸ்துவின் மந்தையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் எங்களுடன் நிற்பதற்காகவும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் சோர்ந்து போகாமல், அவரை விட்டு விலகாமல், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் உறுதியாக நின்று கோடிக்கணக்கானோருக்கு நமது கிரியைகளாலும் சாட்சியாய் வாழ்வதாலும் அவருடைய ஒளியை பிரகாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.